ஓம் அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அதுகோர்மேனியாகி கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் நாள் 2/9/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று அமாவாசை விரத நாள். இன்றைய தினம் அலங்கார கந்தனாக உலகளாவிதிலே போற்றப்படுகின்ற கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய தீர்த்த உற்சவம். இறைவனுடைய ஐந்தொழில்களை குறிப்பன இந்த உற்சவங்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற சிருஷ்டி திதி சம்ஹார திரோபவ அனுகிரகம். இந்த உற்சவங்களை பஞ்சகிருத்தியங்களை குறிப்பது தான் இந்த மகோத்சவம். அந்த வகையிலே இன்று தீர்த்த உற்சவம் மாலை கொடியிறக்குகின்றதாகிய துவஜ அவரோகணம் என்கின்றதாகிய உற்சவம். ஆரோகணம் என்பது கீழிருந்து மேலே செல்லுவது, அவரோகணம் என்பது மேலிருந்து கீழே இறங்குவது. துவஜ அவரோகணமாகிய கொடியிறக்க உற்சவமும் இன்றைய தினம் அலங்காரக்கந்தன் நல்லூர் கந்தப்பெருமாள் உற்சவத்திலே நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. நாளை மறுநாள் புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கான பூர்வாங்க கிரியைகள் புதன்கிழமை 4/9/2024 மகா கணபதி ஹோமத்தோடு இந்த பூர்வாங்க கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி நடைபெற்று தொடர்ந்து 5ஆம் திகதி கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை, 6ஆம் திகதி பஞ்சகுண்ட மகா யாகாரம்பம், 7ஆம் திகதி தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. சகல அடியவர்களும் இவ்வாறான சந்தர்ப்பம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்காது. கிடைக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற வகையிலே சகல அடியார்களும் மூலாலயத்திலே சென்று மூலமூர்த்தியாகிய பூர்ணாமுஷ்கலா சமேத கரிகரபுத்திரருக்கும் ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் உங்கள் கைகளாலே இந்த எண்ணெய் சாத்துகின்ற நிகழ்வு. அவ்வாறு இந்த எண்ணெய் சாத்தப்படுகின்ற பொழுது நல்ல எண்ணங்களை மனதிலே நினைத்து நல்லெண்ணெய் சாத்துகின்ற பொழுது அனைத்தும் நல்லதாக இருக்கும். எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாக அமையக்கூடிய வகையில் எண்ணெய் காப்போம். அதனைத் தொடர்ந்து 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான 26 முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவபிரம்மஸ்ரீ சிவாகமஞானி சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குருவருள் ஆசியோடும் வவுனியா சிவபிரம்மஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய பூரண ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளும் கலந்து கொள்வதோடு நல்லைக்கந்தனுடைய
இன்று நடைபெறுகின்ற தீர்த்தோற்சவம், மாலை நடைபெறுகின்ற துவஜ அபரோகணம் என்ற கொடியிறக்கு உற்சவம், நாளைய தினம் நடைபெறுகின்ற பூங்காவன உற்சவம், அதற்கு மறுநாள் நடைபெறுகின்ற வைரவர் பூஜை வழிபாடுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.